Okay, நம்ம integration பார்த்துட்டு இருந்தோம். இப்போ next நம்ம actually basic functions கொடுத்தா எப்படி integrate பண்றது, differentiationல இருந்து நம்ம அந்த formula எல்லாம் derive பண்ணி அதை எப்படி integrate பண்றது அதுதான் நம்ம பார்த்தோம் first exerciseல. அப்புறம் second exerciseல ax plus b இருந்ததுனா அதாவது x க்கு ஒரு coefficient இருந்தா அப்ப எப்படி integrate பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் third exerciseல வந்து addition or subtraction வந்து எப்படி integrate பண்ணனும், constant into ஒரு function இருந்தா constant வெளியில எடுத்துட்டு function integrate பண்ணனும் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ next நம்ம பார்க்க போறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா methods of integration. அதாவது இங்க வந்து ப்ராடக்ட் ரூல் கோஷன் ரூல்லாம் கிடையாது. சோ அதனால இங்க நமக்கு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா that is ஒரு சம் கொடுத்துட்டாங்கன்னா அது எந்தெந்த மெத்தட்ல இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் பை டிகம்போசிஷன் இன்டு சம் ஆர் டிஃபரன்ஸ் ஃபார்ம், that is addition or subtraction ஃபார்முக்கு கொண்டு வந்து டிவிஷன்லயோ மல்டிப்ளிகேஷன்லயோ இருந்துச்சுன்னா அது அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்ம் கொண்டு வந்து அப்புறம் இன்டகிரேட் பண்றது அது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து இன்டகிரேஷன் பை substitution method இது. third one வந்து integration by parts. அப்புறம் fourth one வந்து integration by successive reduction. சோ இங்க இந்த விஷயம் நம்ம இந்த 4 மெத்தட் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெத்தட் இதுல வந்து நமக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணனும்னு அவங்க क्वेश्चनல கொடுக்க மாட்டாங்க. சோ நீங்க தான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணனும்ங்கறத கண்டுபிடிக்கணும். you have to find it out. எந்த மெத்தட் அப்ளை பண்ணனும்ங்கறத நீங்க தான் கண்டுபிடிச்சு அந்த appropriate மெத்தட் அப்ளை பண்ணனும். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்க போறது இன்டகிரேஷன் பை டிகம்போசிஷன் இன்டு சம் ஆர் டிஃபரன்ஸ் ஃபார்ம். தட் இஸ் இந்த எக்ஸசைஸ் 11.5 ஃபுல்லாவுமே எல்லா சம்மையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேவா? நம்மளோட மெயின் மோட்டிவே என்னன்னா எல்லா சமயம் நம்ம அடிஷன் ஆர் சப்ராக்ஷனுக்கு கொண்டு வரணும். சோ அது எப்படி கொண்டு வரலாம், எப்படி எல்லாம் கொண்டு வரலாம் அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கொடுக்கறேன் நடுவுல. சோ அந்த ஹிண்ட்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஸ்டினை பார்த்தோன்னே ஓகே இந்த மெத்தட் யூஸ் பண்ணா அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு வந்துரும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிகாம்போசிஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வித் இஸ் டிகாம்போசிஷன் மெத்தட். சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெத்தட். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து சம் போடும்போது தான் உங்களுக்கு புரியும். சோ இப்போ இந்த மெத்தட்ல வந்து நம்ம பண்ண போற அத்தனையுமே நம்ம என்ன பண்ணணும், we have to bring it in the form of addition or subtraction. அடிஷன் அல்லது சப்ராக்ஷனுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? சோ இங்க எக்ஸாம்பிள் 11.15 பார்க்கலாம். சோ இந்த ரெண்டு இதையும் எப்படி இன்டகிரேட் பண்றது, இந்த மாதிரி கொடுத்தா எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 11.15. சோ இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொஸ்டினை எடுத்து எழுதும் போதே இன்டகிரல் சிம்பிள் dx ஓட எடுத்து எழுதுங்க, அப்படியே முட்டையா எழுதக்கூடாது. சோ இன்டகிரல் 1 - x cube the whole square into dx. இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் அல்லது ஹோல் கியூப் இருந்தாலே அதுக்கு a - b the whole square அல்லது a plus b the whole square அல்லது a - b the whole cube அல்லது a plus b the whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும். ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூப் இருந்தாலே ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு வந்துருமா? சோ இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். சோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? this we can write it as 1 square and then plus x cube the whole square. X cube the whole square is x power 6 minus 2 into x cube into 1 which is 2x cube into dx. இப்ப பாருங்க நமக்கு இருந்த ஹோல் ஸ்கொயர் வந்து பவர் ரூல் அதெல்லாம் கிடையாதுங்க, செயின் ரூல்லாம் இல்ல. சோ அதனால என்ன பண்ணணும், இந்த ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுனாலே என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும். சோ இந்த ரூலை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூப் இருந்தாலே a - b the whole square அல்லது a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடும். சோ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்துருது. சோ இப்போ இதை ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம் இல்லையா? 1 இன்டகிரேட் பண்ணா x plus x power 6 இன்டகிரேட் பண்ணா x power 7/7 minus 2 into x cube இன்டகிரேட் பண்ணா x power 4/4 plus c, or which can be written as x plus x power 7/7 minus x power 4/2 plus c. So this is the integration of the given function. So whole cube whole square இருந்தாலே expand பண்ணிடணும். ஓகேவா? a plus b the whole cube அல்லது a minus b the whole cube அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி expand பண்ணிடணும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. x square that is integral x square minus x plus 1 divided by x cube into dx. இந்த மாதிரி இருந்தாலே that is numerator by denominator இருந்தாலே and denominator இப்படி single term இருந்தாலே numerator by denominator இருக்கணும். அதே சமயத்துல numerator இப்படி single term ஒரே ஒரு term மட்டும் இருந்ததுன்னா divide each term of the numerator by the denominator separately, தனித்தனியா divide பண்ணணும். சோ அப்ப இது எப்படி பண்ணலாம்? x square by x cube minus x by x cube plus 1 by x cube into dx. இப்ப பாருங்க அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் வந்துருச்சா?
புரியுதா நம்மளோட மெயின் மோட்டிவா அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனுக்கு வரணும் சோ டினாமினேட்டர் சிங்கிள் டேர்மா இருந்தாலே யூ ஹேவ் டு டிவைட் ஈச் டேர்ம் ஆஃப் த நியூமரேட்டர் பை த டினாமினேட்டர் செப்பரேட்லி சோ இப்போ இதை டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும் 1/x minus 1/x square 1/x square can be written as x to the power of minus 2 plus 1/x cube can be written as x power minus 3 into dx இப்போ இதை integrate பண்ணுவோம் 1/x ஓட integration என்ன log x and then minus x power minus 2 integrate பண்ணா என்ன வரும் x power minus 2 plus 1 by minus 2 plus 1 which is x power minus 1 by minus 1 plus x power minus 3 integrate பண்ணா x power minus 2 by minus 2 plus c or which can be written as log x plus 1 by x and minus 1 by 2x square plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா நம்மளோட மெயின் மோட்டிவே அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும் ஓகேவா இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நம்பர் 11.16 ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து cos 5x into sin 3x அப்புறம் செகண்ட் cos cube x இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து integral cos 5x into sin 3x into dx so இந்த மாதிரி இருந்ததுனாலே that is cos a sin b இதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சோம்ல ஞாபகம் இருக்கா நம்ம இதுல படிச்சோம் that is trigonometryல படிச்சோம் trigonometryல இந்த ஃபார்முலா படிக்கும்போதே சொன்னேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சோ இது வந்து நம்ம we can write it as 1/2 into sin of a plus b minus sin of a minus b ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா இது நம்ம trigonometryல படிச்சோம் சோ இந்த மாதிரி cos x into sin x அல்லது cos 5x into sin 3x அல்லது வந்து cos sin 3x into sin 7x இந்த மாதிரிலாம் இருந்ததுனாலே இதுல 4 ஃபார்முலா படிச்சோம் தெரியுமா trigonometryல இந்த மாதிரி ப்ராடக்ட் இன்டு சம்னு 4 ஃபார்முலா படிச்சோம் அதுல ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி இருந்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் cos a sin b அல்லது sin a cos b அல்லது வந்து sin a sin b இல்ல cos a cos b நம்ம 4 ஃபார்முலா படிச்சோம் trigonometryல அந்த 4க்கு ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணணும் இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்ப இது எப்படி எழுதலாம் 1/2 into integral சோ இப்போ இதுக்கு வந்து sin of a plus b சோ ரெண்டே ஆட் பண்ணா என்ன வரும் 8x minus sin of a minus b 5 minus 3x which is going to be 2x into dx இப்போ இதை integrate பண்ணுவோம் 1/2 into இப்ப sin 8x integrate பண்ணுவோம் sinக்கு என்ன integration minus cos and x க்கு ஒரு coefficient இருக்கு இல்லையா if there is any coefficient of x for x you have to divide by the coefficient of x இல்லையா x க்கு ஒரு coefficient இருந்தா அந்த coefficient ஆல divide பண்ணனும் சோ அப்ப இதை integrate பண்ணா என்ன வரும் minus cos 8x divided by 8 and then minus so 1/2 into 1/2 is common for both minus and இதுக்கு நமக்கு integration என்ன வரும் minus cos 2x divided by 2 x க்கு ஒரு coefficient இருந்தாலே அந்த coefficient ஆல divide பண்ணனும் plus c so உள்ள multiply பண்ணோம்னா அப்ப you can write this as இது எப்படி எழுதலாம்னா இது minus into minus plus ஆயிடுமா இந்த term first எழுதிக்கலாம் அப்ப therefore we can write this as cos 2x by 4 இந்த 1/2 ஆல உள்ள multiply பண்ணிட்டேன் 1/2 into the 2 பண்ணோம்னா 1/4 ஆயிடுது and then இது minus cos 8x divided by 16 and add 8 into 2 16 plus c so this is the integration of the given function புரியுதா சோ இந்த மாதிரி cos a sin b அல்லது sin a sin b அல்லது cos a cos b அல்லது sin a cos b அந்த ஃபார்முலா இருந்ததுனாலே நம்ம இந்த trigonometry ஃபார்முலா யூஸ் பண்ணனும் இதுல 4 ஃபார்முலா படிச்சோம் trigonometryல அதுக்குரிய appropriate ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos cube x integral cos cube x into dx இதுக்கு வந்து நான் cos cube x க்கு ஆல்ரெடி trigonometry படிக்கும்போதே ஃபார்முலா கொடுத்தேன் அந்த ஃபார்முலா வந்து cos 3x ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணோம் cos 3x க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் 4 cos cube x minus 3 cos x ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சோம் சோ அப்ப இதுல இருந்து 4 cos cube x என்ன வரும் it is equal to cos 3x plus 3 cos x அப்ப cos cube x என்ன வரும் it is equal to 1/4 into cos 3x plus 3 cos x இந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி கொடுத்தேன் I gave it in trigonometry நீங்க trigonometry வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்க நான் கொடுத்தேன் அதே மாதிரி நமக்கு sin cube x க்கும் நான் ஃபார்முலா கொடுத்தேன் sin cube x க்கு என்ன ஃபார்முலா கொடுத்தேன் அதுவும் வந்து एक्चुअली 1/4 into 3 sin x minus sin 3x சோ இந்த ஃபார்முலாவும் நான் கொடுத்தேன் நான் ஓகேவா இது ரெண்டும் cos cube x வந்ததுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் sin cube x வந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் இப்போ x க்கு பதிலா 2x ஓ 3x ஓ இருந்ததுனா இங்க x க்கு பதிலா 2x ஓ 3x ஓ போட்டு
இதே ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போ cos cube 2x இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸுக்கு பதிலா 2x இருந்தா இங்கேயும் எக்ஸுக்கு பதிலா 2x போட்டு இதே ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ cos cube x sin cube x வந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? இந்த cos cube x we can write it as 1/4 into cos 3x plus 3 cos x into dx. ஸோ இதுல 1/4 வெளியில எடுத்துட்டு cos 3x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? cos 3x இன்டகிரேஷன் sin 3x and xக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அதால டிவைட் பண்ணணும். அதான ரூல் படிச்சோம் நம்ம 11.3ல xக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தாலே அந்த கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணணும். பிளஸ் 3 into cos x ஓட இன்டகிரேஷன் என்ன? it is sin x plus c. so this is the integration of the given function. இதுல வேணா நம்ம 1/4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அல்லது இப்படியே விட்டாலும் ஓகே தான். ஓகேவா? இப்ப அடுத்தது எக்ஸாம்பிள் 11.17. ஸோ இது எப்படி போறதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டகிரேட். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து e power 2x minus 1 divided by e power x. அடுத்தது e power 3x into e power 2x minus 1. ஸோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இன்டகிரல் e power 2x minus 1 divided by e power x into dx. இப்ப பாருங்க டினாமினேட்டர் சிங்கிள் டேர்மா இருக்கா? denominator single term இருந்தாலே என்ன பண்ணணும்னு சொன்னேன்? divide each term of the numerator by the denominator separately. தனித்தனியா divide பண்ண சொன்னேன். அப்ப e power 2x by e power x minus 1 by e power x into dx. அப்ப இது எப்படி எழுதலாம்? இத மேல எடுத்துட்டு போனோம்னா அப்ப இன்டகிரல் இது 2x minus x ன்னு ஆயிடும். அப்ப e power x minus இது e power minus x into dx ன்னு வந்துரும் இல்லையா? இந்த 1 by e power x மேல எடுத்துட்டு போனா e power minus x ன்னு வந்துரும். e power x இன்டகிரேட் பண்ணா e power x minus e power minus x integrate பண்ணா e power minus x divided by x ஓட coefficient என்ன? minus 1. அதால divide பண்ணோம் இல்லையா? divided by minus 1 plus c. அப்ப which is equal to e power x plus e power minus x plus c. So this is the integration of the given function. So denominator single term இருந்தாலே divide each term of the numerator by the denominator separately. இதான் rule. அடுத்தது second one e power 3x into e power 2x minus 1 integral. இந்த மாதிரி இருந்தாலே உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி இருந்தாலே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு வந்துரும் இல்லையா? இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஸோ இட் இஸ் e power 3x into e power 2x minus 1 into e power 3x e power 3x வந்துரும் into dx. இப்போ இது பேஸ் சேமா இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம்? e power 5x minus e power 3x into dx. So e power 5x integrate பண்ணா என்ன வரும்? e power 5x by 5. ஏன்னா xக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அதனால டிவைட் பண்ணணும். மைனஸ் e power 3x integrate பண்ணா e power 3x by 3 plus c. புரிஞ்சுதாமா? xக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தால அதனால டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? you have to divide by the coefficient of x. x ஓட கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்தா உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 11.18 அது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். Example 11.18. இப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 divided by sin square x into cos square x into dx. So integral 1 by sin square x into cos square x into dx. இது எப்படியெல்லாம் நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க, அப்பயும் மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கும், நம்மளால போட முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா இந்த 1 should be replaced by sin square x plus cos square x. இப்படி ரீப்ளேஸ் பண்ணிடணும். டிவைடட் பை sin square x into cos square x into dx. இப்ப டினாமினேட்டர் ஒரே ஒரு டேர்ம் தானே இருக்கு, பிளஸ் சம்திங் அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரே ஒரு டேர்ம் தானே இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தாலும் ஒரு டேர்ம் தான். டேர்ம்னு நான் சொல்றது வந்து இப்ப இது பிளஸ் சம்திங் இல்ல இது மைனஸ் சம்திங் அப்படி இல்ல, வெறும் இது மட்டும் தானே இருக்கு. சோ நம்ம யூசுவல் ப்ரொசீஜர் டினாமினேட்டர் சிங்கிள் டேர்ம் இருந்தாலே என்ன பண்ணணும்? டிவைட் ஈச் டேர்ம் ஆஃப் த நியூமரேட்டர் பை த டினாமினேட்டர் செப்பரேட்லி, தனித்தனியா டிவைட் பண்ணணும். சோ அப்ப sin square x டிவைடட் பை sin square x into cos square x plus cos square x divided by sin square x into cos square x into dx. So இப்போ divide இது cancel பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன வரும்? which is equal to 1 by cos square x plus 1 by sin square x into dx. 1 by cos square x என்ன? secant square x இல்லையா? 1 by cos square x secant square x plus 1 by sin square x cosecant square x into dx. இதுக்கு தான் நமக்கு இன்டகிரேஷன் தெரியுமே. secant square x க்கு என்ன இன்டகிரேஷன்? tan x. cosecant square க்கு என்ன இன்டகிரேஷன்? minus cot x plus c. புரியுதாமா? சோ இந்த சம் வந்து இந்த 1 வந்து sin square x plus cos square x னு எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் சிங்கிள் டேர்மா இருக்கறனால தனித்தனியா டிவைட் பண்ணணும். you have to divide each term of the numerator by the denominator separately.
அடுத்தது எக்ஸாம்பிள் 11.19 இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க evaluate sin x divided by 1 plus sin x into dx. So integral sin x divided by 1 plus sin x into dx. இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி denominatorல 1 plus sin x அல்லது 1 minus sin x அல்லது 1 plus cos x அல்லது 1 minus cos x வந்தாலே you have to multiply and divide by the conjugate of the denominator. Denominator ஓட conjugate ஆல multiply and divide பண்ணணும். அதான் procedure. So அப்ப sin x by 1 plus sin x. So denominator conjugate என்ன 1 minus sin x divided by 1 minus sin x ஆல multiply and divide பண்ணுவோம். அப்ப numerator நமக்கு என்ன ஆகும் உள்ள sin x ஆல multiply பண்ணா sin x minus sin square x ஆயிடும். இப்ப denominator வந்து 1 plus sin x minus 1 plus sin x into 1 minus sin x, which is of the form a plus b into a minus b, which is a square minus b square. So அப்ப 1 minus sin square x into dx வந்துரும். இப்போ integral 1 minus sin square x என்ன cos square x. அப்ப இது எப்படி எழுதலாம் sin x minus sin square x divided by cos square x into dx. இப்போ பாருங்க denominator single term ஆயிடுச்சா. Denominator single term இருந்தாலே என்ன பண்ணணும் divide each term of the numerator by the denominator separately. அப்ப sin x by cos square x minus sin square x by cos square x into dx. So which is equal to integral the sin x by cos square x எப்படி எழுதலாம் sin x by cos x into 1 by cos x ன்னு எழுதிக்கலாமா minus sin square x by cos square x tan square x ன்னு எழுதிக்கலாம் into dx. ஓகேவா இப்போ இந்த sin x by cos x ங்கிறது என்னது it is tan x. 1 by cos x என்னது secant x minus இந்த tan square x டைரக்டா அப்படியே இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்ப இத secant square x minus 1 ன்னு எழுதிக்கலாமா the tan square x secant square x minus 1 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. எப்ப tan square வந்தாலும் you have to replace it as secant square x minus 1 இன்டகிரேஷன்ல. அது மாதிரி எப்ப sin x by cos square x ன்னு வந்தாலும் அது இது மாதிரி தனித்தனியா எடுத்துட்டு sin x by cos x வந்து tan x 1 by cos x வந்து secant x என்ன எடுத்து போடணும். சோ இதுக்கு நமக்கு இன்டகிரேஷன் தெரியும். சோ இதுக்கு இன்டகிரேஷன் என்ன secant x and then minus secant square x ஓட இன்டகிரேஷன் என்ன tan x and minus into minus plus 1 integrate பண்ணா என்ன வரும் x plus c. So this is the integration of the given function. இதெல்லாம் கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு practice பண்ணாதான் ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா சோ இந்த denominatorல 1 plus sin x இருந்தாலே நம்ம conjugate of the denominatorல multiply and divide பண்ணனும். பண்ணீங்கனா உங்களுக்கு denominator single term ஆயிடும். அப்புறம் தனித்தனியா divide பண்ணனும். அப்புறம் இந்த sin x by cos square x இப்படி sin x by cos x into 1 by cos x ன்னு எடுத்துக்கணும். இத tan square x ன்னு எடுத்துட்டு இத secant square minus 1 ன்னு எடுத்து integrate பண்ண வேண்டியதா. Okay, இப்போ next 11.20 example. So இது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க that is integral root of 1 plus cos 2x. So integral root of 1 plus cos 2x into dx. So இப்படி இருந்ததுனாலே நம்ம என்ன பண்ணனும்னா இத வந்து ரெண்டு விதமா போடலாம். புக்ல கொடுத்திருக்க மாதிரி டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம் அல்லது இப்படியும் போடலாம். that is integral root of 1 வந்து sin square x plus cos square x ன்னு எழுதிக்கலாமா 1 sin square x plus cos square x ன்னு எழுதிக்கலாமா and then the cos 2x எப்படி எழுதலாம் cos square x minus sin square x ன்னு எழுதலாமா cos 2x க்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம் cos square மொத்தம் 4 ஃபார்முலா படிச்சோம் அதுல ஒன்னு வந்து இந்த cos square x minus sin square x அந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா இப்போ இதுல plus sin square x minus sin square x கேன்சல் ஆயிடுமா அப்ப integral root of இது நம்ம சேர்த்து எப்படி எழுதலாம் 2 cos square x into dx ன்னு எடுத்துக்கலாமா இப்போ இது root 2 அது அப்படியே வச்சிட்டு cos square x root out வெளிய எடுத்து வந்தா cos x into dx cos x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் root 2 into sin x plus c cos x இன்டகிரேட் பண்ணா sin x ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் example 11.21 so இது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா evaluate integral x minus 1 the whole square divided by x cube plus x இது கேட்டிருக்காங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் சோ இங்க இத நம்ம எப்படி எழுத போறோம்னா இத வந்து integral x minus 1 the whole square divided by x cube plus x into dx ஓகேவா இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம்னா இத வந்து மேல நியூமரேட்டரை எக்ஸ்பாண்ட் பண்ணிரோம் ஏனா ஹோல் ஸ்கொயர் இருந்தாலே நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணனும்னு சொன்னேன் இல்லையா சோ அதனால நம்ம நியூமரேட்டரை எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம் சோ நியூமரேட்டரை எக்ஸ்பாண்ட் பண்ணா என்ன வரும் numerator expand பண்ணா x square plus 1 minus 2x
divided by கீழே நம்ம ஒரு x வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? x square plus 1 into dx. இப்ப தனித்தனியா டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப தனித்தனியா டிவைட் பண்ணுவோம். சோ தனித்தனியா டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? integral x square plus 1 divided by x into x square plus 1 minus 2x divided by x into x square plus 1 into dx. Addition subtraction எழுதும்போது bracket குள்ள போட்டுறணும். இப்ப x square plus 1 x square plus 1 cancel ஆயிடும். இங்க x cancel ஆயிடும். இப்ப இது 1 by x integral 1 by x minus இது 2 by x square plus 1 or 1 plus x square னு எடுத்துக்கலாம் into dx. இதுக்கு தான் ஃபார்முலா இருக்கே. 1 by x ஓட இன்டகிரேஷன் என்ன? log x minus 2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு 1 by 1 plus x square க்கு என்ன ஃபார்முலா? tan inverse of x plus c. So this is the integration of the given function. So numerator expand பண்ணிட்டு இந்த x வெளியில எடுத்துட்டு தனித்தனியா டிவைட் பண்ணிடணும். தனித்தனியா டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா சிம்பிளிஃபை ஆகும். அப்புறம் நம்ம ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 11.22. இதுல வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா tan x plus cot x the whole square into dx. இது எப்படி போறதுன்னு பார்ப்போம். So integral tan x plus cot x the whole square into dx. whole square வந்தாலே என்ன பண்ண சொன்னேன்? expand பண்ண சொன்னேன். So இது expand பண்ணிடுவோம். expand பண்ணா என்ன வரும்? tan square x plus cot square x minus plus 2 tan x into cot x ன்னு வந்துரும் into dx. இப்போ tan square x வந்தாலே எப்படி எழுதணும்னு சொன்னேன்? secant square x minus 1 ன்னு எழுதணும்னு சொன்னேன்ல. ப்ரீவியஸ் சம்ல பார்த்தோமே tan square வந்தாலே secant square minus 1. அதுமே cot square வந்தாலே அதை நம்ம எப்படி எழுதணும்னா cosecant square x minus 1 trigonometry formula plus 2 into tan x into cot x எப்படி எழுதலாம்? 1 by tan x ன்னு எழுதிக்கலாமா? into dx. இப்போ tan x cancel ஆகும். இப்போ secant square க்கு இன்டகிரேஷன் என்ன? what is integration of secant square x? tan x minus 1 இன்டகிரேட் பண்ணா x plus cosecant square x என்ன இன்டகிரேஷன்? minus cot x minus 1 இன்டகிரேட் பண்ணா x plus 2 இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 2x plus c. so plus 2x minus x cancel ஆடும். which is equal to tan x minus cot x plus c. so this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? whole square வந்தாலே expand பண்ணிடணும். tan square வந்தா secant square minus 1, cot square வந்தா cosecant square minus 1 ன்னு போட்டு இன்டகிரேட் பண்ணிட வேண்டியதான். அடுத்த சம் வந்து எக்ஸாம்பிள் 11.23. சோ இது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? integral 1 minus cos x by 1 plus cos x. இது புக்ல கொடுத்திருக்க மெத்தட் படியும் போடலாம். ஞாபகம் இருந்தா இந்த மெத்தட்ல போடலாம். ஃபார்முலா இது டைரக்டா இருக்கு, அப்படி போடலாம். அப்படி சப்போஸ் ஞாபகம் இல்லைன்னா, அந்த மெத்தட் ஞாபகம் இல்லைன்னா நான் சொன்ன ஜெனரல் மெத்தட்லயே போடலாம். 1 minus cos x divided by 1 plus cos x into dx. கீழே 1 plus cos x இருந்தாலே என்ன பண்ண சொன்னேன்? நான் வந்து டினாமினேட்டர் கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண சொன்னேன். சோ அப்போ 1 minus cos x by 1 plus cos x into 1 minus cos x divided by 1 minus cos x. டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிருக்கேன். அப்ப நியூமரேட்டர் என்ன ஆயிடுது? ஹோல் ஸ்கொயர் ஆயிடுது. ஹோல் ஸ்கொயர் இருந்தாலே எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். சோ எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? 1 plus cos square x minus 2 cos x divided by denominator is of the form a plus b into a minus b. This is a square minus b square. That is 1 minus cos square x. 1 minus cos square x என்ன? sin square x into dx. இப்போ denominator single term இருக்கு. அப்ப தனித்தனியா டிவைட் பண்ணிடலாமா? சோ தனித்தனியா டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 by sin square x plus cos square x divided by sin square x minus 2 cos x by sin square x. or இது 2 cos x by sin x into 1 by sin x ன்னு பிரிச்சுக்கலாமா? 2 cos x by sin x into 1 by sin x into dx ன்னு எழுதிக்கிறோம். இப்போ 1 by sin square x என்ன? cosecant square x இல்லையா? 1 by sin square x வந்து cosecant square x plus cos square x by sin square x என்ன? cot square x minus 2 into cos x by sin x என்ன? cot x 1 by sin x என்ன? cosecant x into dx. இப்போ இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணலாம். இந்த cot square வந்தா அது எப்படி எழுதணும்? cosecant square minus 1 ன்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அப்ப அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்ப integral cosecant square x plus cosecant square x minus 1 minus 2 cot x into cosecant x into dx. So இது ரெண்டையும் சேர்த்து நம்ம 2 cosecant square x ன்னு எடுத்துக்கலாம். So 2 into cosecant square x க்கு என்ன இன்டகிரேஷன்? minus cot x minus 1 இன்டகிரேட் பண்ணா x and minus cosecant x cot x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்?
it is minus cosecant x. So minus into minus plus and cosecant x plus c. Which can be written as cosecant x minus 2 cot x minus x plus c. Book answer இதுவும் வேற மாதிரி தான் இருக்கும். trigonometry formula யூஸ் பண்ணி simplify பண்ணா ரெண்டும் ஒண்ணா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. தாராளமா இந்த மெத்தட்ல போடலாம், தப்பு இல்ல. இது கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கும். டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அதனால எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு டினாமினேட்டர் சிங்கிள் டேர்மா இருக்கு, தனித்தனியா டிவைட் பண்ணிடணும். அப்புறம் காட் ஸ்கொயரை கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டு இன்டகிரேட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இல்ல இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தா புக்ல இருக்க மாதிரியே கூட போடலாம், தப்பு இல்ல. எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். எக்ஸாம்பிள் 11.24. சோ இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் 2x. இதை எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த ரூட் ஆஃப் 1 பிளஸ் காஸ் 2x போட்டோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். புக்ல வேற மாதிரி போட்டிருந்தாங்க, நான் ரெண்டுத்துக்கும் ஒரே மெத்தட் யூஸ் பண்ண போறேன். 1 பிளஸ் சைன் 2x இன்டூ dx. இந்த காஸ் 1 பிளஸ் காஸ் 2x என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணோம்? 1 sin square x plus cos square x and cos 2x க்கு cos square x minus sin square x ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம். இதே மாதிரி தான் இங்கேயும் 1 we are going to replace it as sin square x plus cos square x and then plus sin 2x எப்படி எழுதலாம்? 2 sin x cos x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இதானே சரி, 2 sin x cos x இதான sin 2x க்கு ஃபார்முலா. அப்ப this is of the form a square plus b square plus 2ab which can be written as root of sin x plus cos x the whole square வந்துருமா into dx. இப்போ root 2 square cancel ஆடும். அப்போ integral sin x plus cos x into dx. addition or subtraction வந்துருச்சா? இப்போ integrate பண்ணுவோம். sin x integrate பண்ண என்ன வரும்? what is integration of sin x? which is minus cos x. and cos x integrate பண்ணா plus sin x plus c. or which can be written as sin x minus cos x plus c. அவ்வளவுதான். அடுத்தது example 11.25. இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா integral x cube plus 2 divided by x minus 1. சோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். So integral x cube plus 2 divided by x minus 1 into dx. இந்த மாதிரி சம் இருந்தாலே பாருங்க, degree of the numerator is greater than that of degree of denominator. denominator degree விட numerator degree ஜாஸ்தியா இருந்தாலே divide the numerator by denominator. numerator உள்ள போட்டு denominator வெளிய போட்டு divide பண்ணுங்க. divide பண்ணிட்டு write it as quotient plus remainder by divisor. அந்த ஃபார்முலா எழுதுங்க. quotient plus remainder by divisor அந்த ஃபார்முலா எழுதணும். சோ இப்போ இத டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? x square is x cube and then minus x square வரும். சோ sign change பண்ணோம்னா இது கேன்சல் ஆகும். சோ இது வந்து plus x square plus 2. ஓகேவா? நெக்ஸ்ட் x square வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? plus x போடணும். x into x x square minus x. சோ இப்போ இது sign change பண்ணோம்னா இது கேன்சல் ஆகும். plus x plus 2. சோ அடுத்து x வரணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? plus 1 போடணும். 1 போட்டோம்னா x minus 1. சோ இது sign change பண்ணோம்னா இது கேன்சல் ஆகும். which is 3 ன்னு வந்துரும். அப்ப which can be written as, so இதுல வந்து இதுதான் quotient, இது remainder, இது divisor. quotient plus remainder by divisor ன்னு எழுதப்படும். அப்ப இது எப்படி எழுதலாம்னா x cube plus 2 divided by x minus 1 into dx எப்படி எழுதலாம்னா this can be written as quotient, that is x square plus x plus 1 quotient plus remainder 3 divided by divisor x minus 1 into dx ன்னு எழுதிக்கலாம். quotient plus remainder by divisor ன்னு எழுதிக்கலாம். இப்போ தனித்தனியா இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். x square இன்டகிரேட் பண்ணா x cube by 3 plus x இன்டகிரேட் பண்ணா x square by 2 plus 1 இன்டகிரேட் பண்ணா x plus 3 constant. இது this is of the form 1 by ax plus b. This is 1 by a into log of ax plus b. So இப்போ இங்க x ஓட coefficient 1. So அப்ப it is log of x minus 1 plus c. புரியுதாமா? So numerator degree denominator degree விட ஜாஸ்தியா இருந்தா இந்த மாதிரி டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டு quotient plus remainder by divisor என்ற ஃபார்முலா எழுதணும். quotient தனியா remainder by divisor இந்த ஃபார்முலா எழுதிட்டு தனித்தனியா இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் 11.26. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா integral
ax into e power x into dx, a power x into e power x into dx, அது மாதிரி e power x log 2 into e power x. இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். So first subdivision integral a power x into e power x into dx. இதை தனித்தனியா ஃபார்முலைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, தனித்தனியா ஃபார்முலைஸ் பண்ணக்கூடாது, தப்பு. ஸோ இதை சேர்த்துக்கோங்க, ae the whole power x ன்னு எடுத்துக்கோங்க into dx. இப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? இன்டெகிரல் a power x into dx. அந்த ஃபார்முலா இருக்கா? அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? a power x by log a இல்லையா பிளஸ் c தான ஃபார்முலா. ஏன்னு இருந்தா a power x by log a. இங்க a க்கு பதிலா ae இருக்கு. அப்ப எப்படி எழுதணும்? ae the whole power x divided by log ae plus c. அது மாதிரி செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? இன்டெகிரல் e power x log 2 into e power x into dx. இந்த x பவர் கொண்டு போயிரும், இந்த x பவர் கொண்டு போயிடலாம். ஸோ அப்ப என்ன வரும்? இன்டெகிரல் e power log 2 power x into e power x into dx. எக்ஸ்போனென்ஷியலும் log இன்வர்ஸ் ஆபரேஷன்ஸ் இல்லையா? ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன ஆகும்னா 2 power x into e power x into dx வந்துடும். சேம் இதே மாதிரி தான். அப்ப இதை எப்படி எழுதலாம்? இதை இன்டெகிரல் 2e the whole power x into dx ன்னு எழுதிக்கலாமா? அகைன் by using the same formula எப்படி எழுதலாம்? 2e the whole power x divided by log 2e plus c. புரிஞ்சுதாமா? ஸோ இந்த எக்ஸா பவருக்கு எடுத்துட்டு போயிட்டா நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் லாகும் கேன்சல் ஆயிடும். அப்புறம் 2 power x into e power x வந்துடும். இந்த சம் மாதிரியே போட்டுற வேண்டியதான். அடுத்தது எக்ஸாம்பிள் 11.27. ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x minus 3 into root of x plus 2. இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இந்த சம் வந்து அடுத்த எக்ஸசைஸ்ல போடுவோம், அந்த மெத்தட்ல போட்டாதான் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மெத்தட்ல நான் சொல்லித்தரேன், பட் அடுத்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த சம்முக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த சம்முக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்க x plus 2 வர மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதணும். இதை எப்படி x plus 2 வர மாதிரி எழுதலாம்? தட் இஸ் இந்த -3 எப்படி plus 2 வர மாதிரி எழுதலாம்? இதை we can write it as x plus 2 minus 5 ன்னு எழுதலாமா? x plus 2 minus 5 into x plus 2 the whole power half into dx. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மா கன்சிடர் பண்ணிட்டு உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இட் இஸ் x plus 2 into x plus 2 the whole power half minus 5 into x plus 2 the whole power half into dx ன்னு வந்துடும். இது ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுதலாம்? x plus 2 the whole power 3/2 ஏன்னா whole power 1 plus half 3/2 minus 5 into x plus 2 the whole power half into dx ன்னு வந்துடும். Now this is of the form ax plus b the whole power n, which is 1 by a into ax plus b the whole power n plus 1 by n plus 1. அப்ப இது எப்படி எழுதலாம்? This we can write it as x plus 2 ஏன்னா இங்க a வந்து 1 whole power 3/2 plus 1 which is 5/2 by 5/2 minus 5 into x plus 2 the whole power 1 plus 2 plus 1 which is 3/2 by 3/2 plus c. The reciprocal எழுதணும்னா we can write it as 2 by 5 into x plus 2 the whole power 5/2. இது minus 10 by 3 into x plus 2 the whole power 3/2 plus c ன்னு வந்துடும். அவ்வளவுதான். புரியுதா? அடுத்த எக்ஸசைஸ் வரும்போது இந்த சமயம் இன்னும் ஈஸியா எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். அடுத்தது எக்ஸாம்பிள் 11.28. ஸோ இதுல வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 1 by root of x plus 1 plus root of x. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே கான்ஜுகேட் ஆஃப் த டினாமினேட்டரால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ integral 1 by root of x plus 1 plus root x into dx. So denominator oda conjugate ala multiply and divide பண்ணுவோம். So 1 by root of x plus 1 plus root x into root of x plus 1 minus root x divided by root of x plus 1 minus root x into dx. இப்போ numerator அப்படியே எடுத்துக்கலாம். That is root of x plus 1 minus root x divided by, now denominator is of the form a plus b into a minus b. This is a square minus b square. அப்ப என்ன வரும்? x plus 1 minus x ன்னு வந்துரும் into dx. Plus x minus x cancel ஆகும். But divided by 1 ன்னு ஆகும். So this can be written as x plus 1 the whole power half minus x power half ன்னு வந்துரும் into dx. இப்போ இது ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாமா? x plus 1 the whole power half க்கு என்ன ஃபார்முலா? x plus 1 the whole power half plus 1 which is 3/2 by 3/2 minus x power half க்கு x power 3/2 by 3/2 plus c, or which can be written as இதுல 2/3 வெளியில எடுத்துட்டோம்னா x plus 1 the whole power 3/2 minus x power 3/2 plus c.
ஹோல் பவர் 3/2 எல்லாம் வெளில எடுக்கக்கூடாது, இப்படியே தான் எழுதணும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து இப்போ எக்ஸாம்பிள் 11.29. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா that is 3x plus 7 divided by x square minus 3x plus 2 அல்லது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா integral 3x plus 7 divided by x square minus 3x plus 2 into dx. இப்போ பாருங்க நியூமரேட்டர் டிகிரியை விட டினாமினேட்டர் டிகிரி ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் டினாமினேட்டரை நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியுது. டினாமினேட்டர் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 3x plus 7 divided by இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x minus 2 into x minus 1 into dx. இப்போ இதுக்கு நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுத போறோம். ஏற்கனவே நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஒன்று பேசிக் அல்ஜிப்ரால படிச்சோம் இல்லையா? அது இதுக்காக தான் படிச்சோம் நம்ம. ஓகேவா? இப்போ கன்சிடர் 3x plus 7 divided by x minus 2 into x minus 1. இப்போ பாருங்க the factors are linear and not repeated. அதுக்கு என்ன படிச்சோம்? type 1. type 1 எப்படி படிச்சோம்? a by first factor plus b by second factor. இப்போ இதுக்கு LCM எடுக்கணும். x minus 2 into x minus 1. basic algebraல படிச்சிருக்கோம். so cross multiply பண்ணோம்னா a into x minus 1 plus b into x minus 2. அப்போ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணா 3x plus 7 is equal to a into x minus 1 plus b into x minus 2. ஸோ இதில் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன வரும்? இது 3 into 1 plus 7 but 10 is equal to a into 1 minus 1 plus b into 1 minus 2 or 10 is equal to minus b or b is equal to minus 10. அடுத்தது put x is equal to 2. எக்ஸுக்கு 2னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 2னு போட்டால் அப்போ நமக்கு என்ன வரும்? 3 2s are 6. 6 plus 7 is equal to a into 2 minus 1 plus b into 2 minus 2. இப்போ இது 0 ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும்? 13 is equal to a number. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ therefore this integral 3x plus 7 divided by x minus 2 into x minus 1 into dx நம்ம எப்படி எழுதலாம்னா it can be written as 13 divided by x minus 2 minus 10 divided by x minus 1 into dx. இப்போ இது 13 constant. This is of the form 1 by ax plus b. அதுக்கு ஃபார்முலா என்ன? 1 by a into log of ax plus b. இங்கே a வந்து 1. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? log of x minus 2 minus இதுக்கு 10 constant வெளியில் எடுத்துட்டோம்னா log of x minus 1 plus c. So this is the integration of the given function. இப்போ அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. integral x plus 3 divided by x plus 2 the whole square into x plus 1 into dx. So இதுக்கும் இதை கன்சிடர் பண்ணிப்போம். கன்சிடர் x plus 3 divided by x plus 2 the whole square into x plus 1. இதுவும் பார்ஷியல் ஃபிராக்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல எப்படி யூஸ் பண்ணணும்? இது வந்து லீனியர் ஃபேக்டர் which are repeated இல்லையா? அதுக்கு என்ன மெத்தட் படிச்சோம்? a by x plus 2 plus b by x plus 2 the whole square. இதெல்லாம் நம்ம அல்ஜிப்ரால படிச்சோம். செக் பண்ணி பாருங்க. plus c by x plus 1. இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா என்ன வரும்? the LCM will be, நான் ஏற்கனவே சொன்னேன் இங்க என்ன இருக்கோ அதான் LCM வரும். இதை உட்காந்து மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஸோ x plus 2 the whole square into x plus 1. மேலே என்ன வரும்? a போட்டுக்கணும். இப்போ நமக்கு ஒரு x plus 2 இருக்கு. அப்போ ஒரு x plus 2 விட்டுட்டு மீதி என்ன போடணும்? x plus 2 into x plus 1. அடுத்தது b போட்டுக்கணும். bக்கு கீழே என்ன இருக்கு? x plus 2 the whole square இருக்கு. அதை ஃபுல்லாக விட்டுட்டோம்னா அப்போ x plus 1 மல்டிப்ளை பண்ணணும். plus c போட்டுக்கணும். cக்கு கீழே x plus 1 இருக்கு. அதை நம்ம விட்டுட்டோம்னா அப்போ மீதி x plus 2 whole square மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணணும். நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ண நமக்கு என்ன வரும்? you will get it as x plus 3 is equal to a into x plus 2 into x plus 1 plus b into x plus 1 plus c into x plus 2 the whole square. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். put x is equal to minus 1. xக்கு minus 1 போட்டா என்ன வரும்? minus 1 plus 3 is equal to a into minus 1 plus 2 into minus 1 plus 1 plus b into minus 1 plus 1 plus c into minus 1 plus 2 the whole square. minus 1 plus 2 என்ன வரும்? 1. இதெல்லாம் 0 ஆயிடும் இல்லையா? இப்போ இது 2 is equal to
ஸோ இது வந்து 1 1 square is 1 இல்லையா? ஸோ அப்போ therefore c அப்போ c is equal to 2 வந்துடும். அடுத்தது let us put x is equal to 2 sorry minus 2 x க்கு minus 2 இதில் substitute பண்ணணும். ஸோ x க்கு minus 2 போட்டால் அப்போ நமக்கு என்ன வரும்? we'll get it as minus 2 plus 3 is equal to a into minus 2 plus 2 into minus 2 plus 1 plus b into minus 2 plus 1 plus c into minus 2 plus 2 the whole square. இப்போ இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். இப்போ மீதி நமக்கு இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ 1 is equal to, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? we'll get it as minus 1 minus b or b is equal to minus 1. இப்போ c கண்டுபிடிக்கிறதுக்கு we can substitute either x is equal to 0 or we can also equate the coefficient of x square. ஓகேவா? ஈக்குவேட்டிங் இதெல்லாம் நம்ம இதில் படித்தோம். coefficient of x square equate பண்ணும். ஸோ இங்கே x square ஓட coefficient 0, x square டேர்மே இல்லைன்னா அப்போ x square ஓட coefficient 0. இங்கே x square ஓட coefficient என்ன வரும்? a. ஏன்னா x into x into a. அப்போ இங்கே a. இதில் x square டேர்மே இல்லை, இங்கே ஒரு x square டேர்ம் வரும், அதோட coefficient c. ஸோ அப்போ 0 is equal to a plus c or a is equal to minus c or a is equal to minus 2. அப்போ therefore this integral, that is integral x plus 3 divided by x plus 2 the whole square into x plus 1, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா into dx can be written as integral minus 2 divided by x plus 2, அடுத்தது minus 1 divided by x plus 2 the whole square and then plus 2 divided by x plus 1 into dx ன்னு எழுதிக்கலாம். you can write it like this. இப்போ இதை integrate பண்ணணும். ஸோ minus 2 constant அப்படியே வச்சுட்டு இது வந்து 1 by ax plus b, அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 1 by a into log of ax plus b. ஸோ அப்போ இது log of x plus 2 minus இதை மேலே கொண்டு வந்துடும், x plus 2 the whole power minus 2 ஆகிடும். அப்போ x plus 2 the whole power minus 1 by minus 1 plus 2 into இதுக்கும் நமக்கு என்ன வரும்? log of x plus 1. அப்போ which is equal to, இது ரெண்டுத்துலேருந்து நம்ம 2 வேணால் காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ 2 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும்? log of x plus 1 minus log of x plus 2 and then இது minus into minus plus 1 by x plus 2 plus c ன்னு வந்துடும். சாரி plus c போடலாமா இந்த ஸ்டெப்பில்? இப்போ which is equal to இதை நம்ம எப்படி எடுக்கலாம்னா 2 into இது log of x plus 1 divided by x plus 2 plus 1 by x plus 2 plus c ன்னு எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த இன்டகிரேஷன். ஸோ நம்ம இதில் படித்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்துலேயுமே பாருங்கள், நீங்களே நோட் பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயுமே அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்திருப்போம். டிவிஷனில் இருக்கிறத அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் கொண்டு வந்துட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இதோட மெத்தட். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.